ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆவியானவர் அநேக ஆலோசனைகளை நம்ம கொடுக்கறத நம்ம அறிந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள், நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், பல ஆலோசனைகளை ஆவியானவர் கொடுக்கறத நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளோ ஆணித்தரமாக பயங்கரமாக சொல்ல பாருங்களேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தாரின் மேல் பொறாமை கொள்ளாமலும், அது மாத்திரம் இல்லாமல் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று ஆண்டு சொல்லுகிறார். உன் ஜனத்தாரின் மேலே பொறாமை கொள்ளாமல். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பொறாமை கொள்ளக்கூடாது. சொந்த ஜனதான் நம்மளுக்கு விரோதமாய் நிறைய பொறாமப்படுகிறது. நம்பின நபர்கள், அறிந்த நபர்கள், தேவப்பிள்ளையில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது, ஆண்டவரில் ஆசீர்வதிக்கும் போது, நம்ம நல்லா வாழ்ந்தால், நல்ல நிலையில் இருந்தால் சிலருக்கு சொல்லுவாங்க கண்ணே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பொறாமை வந்துடும், ஒரு எரிச்சல் வந்துடும். தேவப்பிள்ளையில் ஆனால் உலகத்தான் அப்படி இருக்கலாம், ஆண்டவர் பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உன் ஜனத்தார் மேல் பொறாமை கொள்ளாதே திட்டவட்டமாய் ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக சொன்ன நான் கர்த்தர் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? பொறாமை கொள்ளக்கூடாது. தேவப்பிள்ளையில் வேதம் சொல்கிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ஞானி இப்படியா ரொம்ப அழகாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. ஆமென். பொறாமையோ எலும்புருக்கியாம். அப்படின்னா தேவப்பிள்ளையில் நம்ம சரீரத்தையே அது நாசம் பண்ணிடும். இப்போ டிபி வியாதி வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே எலும்பு கூடு போல் இருக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல. தேவப்பிள்ளை எல்லா சரீரத்தை பலனையும் அந்த கிருமி, அந்த வைரஸ் அழிச்சு போட்டுருமா. இங்கே பொறாமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருப்பேன்னா ஒரு ஸ்கெலிட்டனை போல், ஒன்றுமே பலன் இல்லாதவனை போல், என் ஆவியில் பலன் இல்லாத போல் இருக்கும். வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பொறாமையோ எலும்புருக்கி. தேவப்பிள்ளையில் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனுஷன் மேலே நான் பொறாமை கொண்டேன்னா எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எலும்புருக்கியாக இருக்கிறது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ரோமர் 13:13 அப்போஸ்தலர் எனக்கு பவுல் ரோம திருச்சபைக்கு இப்படியே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவளைப் போல சீராய் நடக்க கடவோம். ஆமென். நம்ம சீராய் நடக்கணுமா? அப்படின்னு சரியான ஒரு வாழ்க்கை. அப்போது சரிக்கு சீரானதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சரியில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ பாருங்கள், இந்த எனக்குள்ளே பொறாமை இருக்குமானா நான் சரியில்லாத வாழ்க்கை வாழுகிறேன். தெய்வ பிள்ளையில் இதெல்லாம் தகர்த்துட்டு, சரியில்லாத வாழ்க்கையை தகர்த்துட்டு ஆண்டவர் சீரான வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போது தெய்வ பிள்ளையில் அப்போ ஆண்டவர் எவ்வளோ எதிர்பார்க்குற பாருங்கள். அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அன்புக்கு பொறாமை இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அன்பு தன்னை புகழாதான், பெரிய ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கு. நான் உண்மையாக ஒருத்தரை நேசிக்கிறேன்னா த காட்ஸ் லவ், ஆண்டோடைய அன்பு என் இருதயத்தில் இருக்குமானா நான் யாரை பார்த்தா பொறாமப்பட மாட்டேன். அதுக்கு பதிலாக அவங்கள சந்தோஷப்படும். ஓ நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவங்களை ஆசிரிச்சிருக்கிறார், இன்னும் அவங்களுக்கு ஆச்சரிப்போம். இந்த குணாதிசயம் நம்ம வரணும். தேவப்பிள்ளையில் மறந்துடாதீங்க, பொறாமை ஒரு எலும்புருக்கி. ஆமென். பொறாமை கொள்ளாமல் இருக்கணும்னு ஆண்டவங்களுக்கு அறிவுறுத்துகிறார். இதுக்கு நாம் கீழ்ப்படிவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நீங்கள் பொறாமை, உன் ஜனத்தர் மேலே பொறாமை கொள்ளாதே என்று நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு வேலை சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த பொறாமை என்ன வருமானா இன்றைக்கு கர்த்தர் முழுவதுமாக எடுத்து போட்டு ஆண்டவரே அன்புக்கு பொறாமை இல்லைன்னு சொன்ன போல அந்த தேவ அன்பு எங்கள் இருதயங்களை ஊற்றப்பட நீங்கள் உதவி செய்யும். காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரை பிடித்து நடத்தும். கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். தேவ அன்பில் நிலைத்திருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.